ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம கையில் இருக்க ஃபோன் S26 Ultra. ஸோ இந்த S26 Ultra ஏன் வாங்கணும், S25 Ultra வச்சுருக்க நீங்கள் S26 Ultraக்கு மூவ் ஆகணுமா, எந்த சீரியஸில் இருக்கவங்க S26 Ultra வாங்கலாம், ஏன் இந்த ஃபோனை சாம்சங் லான்ச் பண்ணான்ற மாதிரி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரி தாவங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ரெண்டு விஷயங்க. ஒன்று, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் தொண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் முன்ன மாதிரி என்னால் கத்த முடியல. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் 1 வீக்காக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 2 டேஸ் பர்சனாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேலன்ஸ் இருக்க அந்த 5 டேஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது நான் காசு போட்டு வாங்கலை, என்னோடய கொலீக் வாங்கினார், அவர்கிட்டருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இங்கே சொல்ல விரும்பினது. சரி, நம்ம ரெகுலராக கண்டென்ட்டுக்கு போய்டுவோமே. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக போகிற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டா, பில்ட் அண்ட் டிசைன். S25 Ultraக்கும் S26 Ultraக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்டா இந்த ஃபோனை லான்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ தெரியுதா, இப்போ தெரியலையா, இப்போ தெரியுதா, இப்போ தெரியலையா, இதுதான் வித்தியாசமே. ஸோ எனக்கு இந்த பில்டும் சரி டிசைனும் சரி எங்கேயுமே பெருசாக மாறின மாதிரி தெரில. அந்த ஃபோல்டில் இருக்க டிசைனை தூக்கிட்டு எஸ் சீரீஸில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயே டைட்டானியம் கிரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் அலுமினியம் போனாங்கன்னு தெரில. கேட்டால் ஆப்பிள் போனாங்க, நாங்கள் போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல போகிறதில்ல. ஆக்சுவல் ரியாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கே. ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளும் திரும்ப போய் அதே விஷயத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. அதை அவன் தப்பாக பண்ணுறான்னா நீயும் ஏன்டா தப்பாக பண்ணுறன்ற மாதிரி தான் இருக்குது. அதே S25 Ultra நீங்கள் பார்த்த எல்லாம் டிட்டோ அதே தாங்க. சேம் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சேம் ப்ரொடெக்ஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா சேம் டிஸ்பிளேயில் கூட மாற்றம் இல்லை. ஆக்சுவலாக லீக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா 10 பிட் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஆனால் ஆக்சுவல் 8 பிட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதில் 10 பிட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்றானுங்க. இது எந்த அளவுக்கு லாஜிக்னு எனக்கு தெரில. அதே மாதிரி டிசைனில் வேறு எங்கன்னா ஏதன்னா ஒரு விஷயத்தையாவது மாற்றிருக்காங்களான்னு யோசிக்கும்போது S25 Ultra வச்சுருக்க நீங்கள் 26 Ultraக்கு மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்னா சேம் மொபைல் கவரையும் டெம்பர் கிளாஸையும் இல்லை ஸ்க்ரீன் கார்டையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிட்டோ டைமென்ஷனை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 விஷயம் மாறி இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வெயிட்டு. இப்போ S25 Ultra பார்த்திங்கன்னா ஒரு 224 கிராம் இருக்குது அப்படின்னா இது ஒரு 220 கிராம் இருக்கும். திக்னஸ்ஸு அது பார்த்திங்கன்னா 8.2 mm, இது பார்த்திங்கன்னா 7.9 mm. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் இந்த ஃபோனை வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்த்தா தெரில, இது ஒரு ஆப்ஷன், ஓகே ஃபைன், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமான்ற ஒரு கேள்வி வருது இல்லை. சரி, இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம கடைசியாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது தாங்க பில்டும் டிசைனும். ஸோ பில்ட் அண்ட் டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். டிசைன் S22 Ultraலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே பேக் டிசைன் தான். அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஒன்றா லைட்டாக மாற்றுறான், லைட்டாக கூட்டுறான், குறைக்கிறான், அந்த மாதிரி இருக்கே தவிர எனக்கு எதுவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சாம்சங் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே. சொன்ன மாதிரி இங்கேயும் எந்த சேஞ்சஸும் வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. வந்திருக்கு. எந்த அளவுக்கு அது பாசிட்டிவிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்றது தான் கேள்வி. பிகாஸ் 6.9 inches நான் ப்ரீவியஸாக S25 Ultra யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் 6.9 inches டிஸ்பிளே தான். அதே மாதிரி 2600 ஸ்பீக் பிரைட்னஸ் போகக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். ரெண்டுமே ஒரே டைமென்ஷன். ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான டெக்கை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும்போது இந்த வாட்டி நான் திரும்ப காமிச்ச மாதிரி இந்த ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் வருதுங்க. வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த ப்ரைவசி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய டாகிள் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இதை ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நான் அதுதான் சொல்ல வரேன். இவங்க புதுசாக நேரோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நேரோ பிக்சல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா, அதாவது ஒரு சம் ஆஃப் ஒரு 28 degreesலேருந்து பார்த்தா என் ஃபோன் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லலாம். பட் டே டு டேயில் நான் அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எனக்கு அது ப்ராப்ளமாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஒரு அமேசான் ப்ரைம்லேயோ படம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்கிது. அது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் யூடியூப்பில் போய் ஒரு படம் பார்க்குறீங்க, HDR மூவிஸ் ஏதோ பார்க்குறீங்க,
இல்லை நல்ல வைப்ரண்ட்டான ஒரு மூவியை நீங்கள் பார்க்குறீங்க, தெலுங்கு படம்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை லைட்டாக குழப்புற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அந்த ப்ரைவசி டிஸ்பிளே கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டுன்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்களே, அது S25 அல்ட்ராவில் சூப்பராக இருந்துச்சு. S26 அல்ட்ராவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்க போகிறதில்ல. பிகாஸ் இந்த டெக்னாலஜி மாறும் பொழுது ஒரு சில விஷயத்தை அடாப்ட் பண்ணும்பொழுது இது இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக வந்துருச்சு. அவங்க அதில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ திரும்ப செகண்ட்லேருந்து முதல் வந்து திரும்ப இதுக்கப்புறம் அடுத்து வரதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த டெக்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நம்ம ஒரு ஜஸ்ட் அண்ட் ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி சாம்சங்கோட டிஸ்பிளே எல்லாருக்கும் தெரியும். இன்டோர் அவுட்டோர் மூவி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்க போகுது. இது சாம்சங்கோட எல்லா அல்ட்ரா சீரீஸ்க்குமே பொருந்தக்கூடியது. இதுக்காக நீங்கள் ஃபோன் வாங்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆகணுன்றது நான் இங்கே சொல்ல வரல. ப்ரைவசி டிஸ்பிளே என்ன மாதிரி சும்மா வச்சுக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும். நான் அதை ஆனே பண்ணல. இது எப்படி வந்து இந்த ஸ்டிக்கு வந்து தண்டத்துக்கு சும்மா இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவசி டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா நான் இந்த 2 days யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, எனக்கு எந்த இடத்துலையும் ஆன் பண்ணுன்ற எண்ணமே எனக்கு தோணலை. பிகாஸ் அதை ஆன் பண்ணால் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதை ஆன் பண்ணால் அந்த டிஸ்பிளேவில் கிளாரிட்டியே லைட்டாக குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த கருமத்தை எதுக்கு ஆன் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால் நான் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. நம்ம பசங்களுமே அதான் சொன்னாங்க, இல்லை அதை ஆன் பண்ணால் இல்லைடா அதை ஆன் பண்ணால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே குறையுது, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டாக அடி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு இனோவேஷனாக அப்படின்னு யோசிக்கும்போது பேப்பரில் பார்க்கும்போது ஒரு இனோவேஷன், டே டு டே யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன காம்ப்ரமைஸோ இல்லை ஒரு கட்டோ ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வழக்கமாக சொல்கிறது தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, S26 சீரியஸ்லேயே ஃபஸ்ட்டு 2 nm சிப்பு அவங்களோட Exynos 2600 தூக்கிட்டு போயிட்டு S26க்கும் S26 ப்ளஸுக்கும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்னாப்ட்ராகன் இருக்குது பார்த்தீங்களா, 888 Gen 5 ஃபார் கேலக்ஸி டிவைசஸ் பக்கத்தில் அந்த பேரை போட்டு அதை தூக்கிட்டு வந்து அல்ட்ராவில் கொடுத்துட்டாங்க. இது ஒரு 3 nm சிப்பு தான். 3 nm சிப்னா ப்ரீவியஸாக இருக்கிறதும் 3 nm, இதுவும் 3 nm தான். ஸோ 1 year கேப்பில் நீங்கள் எதனா ஒரு லேகோ இல்லை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்போ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. ஒரு சிப்போட மினிமம் அந்த பவர் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுறதுக்கு அதில் டெவலப் பண்ணி அதுக்குண்டான ஆப்ஸ் அது எல்லாமே அதுக்கு ரெகுலராக வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 year ஆகிடுங்க. நீங்கள் ஆஃப்டர் 1 year தான் அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸையே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபுல் பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்களால் பண்ணவே முடியும். இனிஷியல் பீரியடில் அது ஒரு குழந்தை, அவ்வளோதான், வளர்ந்து வரும் ஒரு குழந்தை மாதிரி தான் ஒரு சிப்செட்டும் ஒரு இதுவுமே நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து செலுத்தி அதை வளர்ந்ததுக்கப்புறமா தான் அந்த வேலை செய்ய விடுவோம். சேம் தான். அந்த மாதிரி யோசிக்கும் போது 6 to 1 yearக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அதெல்லாம் ஃபுல் பொட்டென்ஷியல் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபோனை வாங்கிட்டு அடுத்த வருஷம் அடுத்த ஃபோனை வாங்குறதுக்கு பதில் வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் நிம்மதியாக அதை யூஸ் பண்ணிட்டு போகலான்றது தான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ இந்த சிப்செட்னால உங்களுக்கு எதனா பிரச்சனையோ பஞ்சாயத்தோ இல்லை வேறு எதனா வந்து இஷ்யூஸோ வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், அது என்னப்பா ஃபார் கேலக்ஸி டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா iOS அதே மாதிரி அவங்களோட இன்டர்னல் சிப்பு ஈவன் அவன் மோடம் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேட்ரி கேமரா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வெளியே வாங்குறாங்க, டிஸ்பிளே இந்த மாதிரி. பட் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஆப்டிமைசேஷனுக்காக. அவனோட இன்டர்ஃபேஸோடையும் அவங்களோட அந்த ஃபேமிலியோடையும் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணுன்றதுக்காக ஏற்ற மாதிரி பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே சாம்சங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸினோஸ் கொடுக்கல, இவங்ககிட்ட இன்டர்னலாக இவங்களும் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஆனால் எக்ஸினோஸ் கொடுக்காம ஸ்னாப்ட்ராகன்லேருந்து ஏன் அதை கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்னாப்ட்ராகன் தான் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரி இந்த இடத்துலலாம் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைஸ் ஃபேக்டராகவே வச்சுக்கலாமே. ஸ்னாப்ட்ராகன் இருந்தால் தான் விற்குன்ற மாதிரி ஒரு காலகட்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் அந்த கேலக்ஸி டிவைஸ்னால் என்னென்னு பார்க்கும்போது அவங்களோட அந்த 1UI அவங்களோட ஃபோனுக்காகவும் எக்ஸ்க்ளூசிவாக ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த ஃபார் கேலக்ஸி டிவைசஸ். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆஸ் அ யூஸராக எனக்கோ இல்லை யூஸ் பண்ணுற உங்களுக்கோ இல்லை பார்க்குற உங்களுக்கோ என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் கம்பேரிட்டிவ்லி மற்ற சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் சாம்சங் ஃபோனுக்கே சொல்கிறேன்
மற்ற சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை மற்ற இதே சிப்செட் இருக்க ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை உங்களால் டே டு டேல பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அதை சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக பார்க்க முடியும்னா ஈவன் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ஆப்போடு நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறதுல இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் டே டு டே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாமே இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். இது ரொம்ப அதிகமாக நோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான வேலை இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்கிற மாதிரி மற்ற எல்லாமே பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ரேட் ரேசிங் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இன்னும் வரைக்கும் அந்த கேம் வரல. சரி ஃபைன், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு பெரிய கேமர்லாம் கிடையாது. அதிகபட்சம் சிஓடி விளையாடுவேன். அதுவுமே உங்களுக்காக தான் விளையாட கற்றுக்கிட்டேன். மற்றபடி நான் விளையாடலாம் பீச் பக்கி கிளாஸ் ராயல்ஸ் தான். நம்ம பசங்க இதில் விளையாடினது பப்ஜி தான் விளையாடினாங்க. 1 ஹவர்லாம் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப் வருதுன்னு சொல்லிட்டாங்க. இது கேமருக்கான ஃபோனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வேறு விஷயம். கேமருக்கான ஃபோன் எப்போவுமே சாம்சங் கிடையவே கிடையாது. அங்கே நான் இங்கே திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் பர்ஃபார்மன்ஸ். ஃபைனலாக இதில் கேமரா எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டாகவே எனக்குலாம் தோணுச்சு. பிகாஸ் இவன் ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஜென்ரேஷனாக கேமரா மாற்றாமே வச்சுருக்காங்க. இதுலேயும் சேம் அதே தான். ப்ரைமரி 200 MB, இந்த வாட்டி f1.4 கொடுத்துருக்காங்க. அந்த 3 MB டெலிஃபோட்டோவை இன்னுமே தூக்காமே வச்சுருக்காங்க. அது அப்பச்சர் கூட மாற்றலை. அந்த கருமத்தை ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. 5Xல வந்து பார்த்திங்கன்னா அப்பச்சர் வேல்யூவை மாற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஒரு 50 MB. ஸோ இந்த 4 கேமரா இருக்குல்ல, இந்த 4 கேமரா வச்சுக்கிட்டு டே டு டேல என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது என் கூட வேறு ஃபோன் இல்லை அப்படின்னா ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. பட் ஒரு டெக் என்தூசியஸ்ட்டாக யோசிக்கும் பொழுது இந்த இடத்துல நான் கூட 15 அல்ட்ரா கேரி பண்ணுவேன். இல்லை வந்து பார்த்திங்கன்னா விவோலேருந்து ஏதோ ஒரு ஃபோன் கேரி பண்ணுவேன். பழைய ஃபோன் 14 அல்ட்ரா கேரி பண்ணுவேன். இந்த மாதிரி கேரி பண்ணும்போது எனக்கு S25 அல்ட்ராவோட கேமராவே வந்து நான் எங்கேயுமே வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னதில்லை. நீங்கள் ஒரு சாம்சங் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயும் சொல்ல வரேன். உங்கள் கூட வேறு எதுவும் ஃபோன் இல்லை அப்படின்னா இந்த ஃபோன் சூப்பரான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. வீடியோகிராஃபியில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அந்த ஐஃபோனில் இருக்க அந்த 24 MB ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறது ஒரு விஷயந்தான். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கேமராவில் அவுட்புட்டில் ஒழுங்காக வந்துச்சுன்னா அது நல்ல கேமரா, அவ்வளோதான். எனக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ஃபேக்டரில் எடுத்து பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். நான் ஒரு S-Series யூஸரு, நான் சாம்சங் தவிர வேறு எதுவுமே போனதில்லை அப்படின்னா எனக்கு இது ஒரு சூப்பரான கேமரா இருக்க ஒரு ஃபோன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பவர் பேக்டு கேமரா இருக்க ஒரு ஃபோனை நான் ஃபீல் பண்ணுவேன். காம்படிஷனில் யாரையும் கூப்பிட்டு வராது வரைக்கும். காம்படிஷனில் யாருன்னா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஃபோன் சொல்லி முடிச்சு விட்ருவாங்க மொத்தமாக. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைமில் தான் போகும் உங்களோட வாதங்கள் எல்லாமே. ஸோ கேமரா அண்ட் வீடியோகிராஃபி சாம்சங் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் வீடியோகிராஃபி டாப் நாச்சில் வந்து நிற்கும். பட் ஃபோட்டோகிராஃபியில் பார்க்கும்பொழுது போர்ட்ரேட் ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி இந்த 100x ஜூமை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து சாம்சங் தாங்க. இன்றைக்கி அதில் மண்ணக்க வருது சாம்சங் தான். ஸோ நிறைய விஷயங்களை வந்து சாம்சங் மாற்றணும், அப்கிரேட் பண்ணணும், லென்ஸ் அப்கிரேட் பண்ணணும். வெறும் ப்ரைமரி 200 MB வச்சு மட்டும் ஓட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து S26 அல்ட்ராவோட கேமராவின் நிலைமை. ஃபைனலாக இதோட 1UI பேட்டரியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சாம்சங் ஃபோன் வாங்கிறதுக்கான ஒரு ப்ரைம் ரீசனாக நான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது 1UI தான். ஸோ கஸ்டமைசேஷனில் விளையாடலாம் 1UIயில். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்படி நான் என் ஃபோனை இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ கஸ்டமைசேஷனில் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து உங்களால் பண்ண முடியும். ஏலேருந்து Z வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்லேருந்து ஹோம் ஸ்க்ரீனில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, ஹோம் ஸ்க்ரீனில் எந்த ஐக்கான் இப்படி இருக்கணும், அதே மாதிரி லாக் ஸ்க்ரீனில் என்னோடய டைம் இப்படி தான் இருக்கணும், இந்த ஐக்கான் தான் அங்கே இருக்கணும், ஃபோன் பேசும்போது இந்த மாதிரி தான் என்னோடய வால்பேப்பர் வரணும், ரிங்டோன் அதே மாதிரி வால்யூம் பட்டன் கஸ்டமைசேஷன், கீபோர்டு, இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் எடுத்தாலும் உங்களால் இந்த ஃபோனை கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு 1UI அந்த ஒரு 3-4 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு சாம்சங் ரொம்ப கீழே இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 8.5. ஸோ ஒரு எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணலாங்க. இதுக்காக வீடியோ போட்டு பேசுனா நான் 1 மணி நேரம் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது
ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ விட்ஜெட்ஸ் அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குற ஒரு விஷயம் விஷுவலாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபோனே. சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு அந்த 1 UI காம்ப்ரமைஸே இருக்காது. 1 UIக்காக தாங்க சாம்சங் ஃபோனே வாங்குறாங்க நிறைய பேர். நான்லாம் அப்படி தாங்க வாங்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். இந்த காம்ப்ரமைசஸ் எல்லாத்தையும் ஒருத்தன் சரி பண்ணுவான், அவன் தான் 1 UI. அதுதான் இங்கே நடக்கிறது. அது மாதிரி இருக்கும்போது 1 UI ஆசம். அதே மாதிரி இந்த சாம்சங் பே ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நிறைய நான் ட்ராவல் பண்ணுறதுனால பெட்ரோல் பங்க்லேயே இருக்கட்டும், ஹோட்டல்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல கார்டு எடுத்துகிட்டு போகிறோன்னா டேப் பண்ணி பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப 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 கன்வீனியண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த 2 விஷயம் தான் நான் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வழியை வகுக்குது. ஃபைனலாக பேட்ரியும் பார்த்திங்கன்னா அதே 5000 mAh தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வாட்டி ப்ரீ புக்கிங் ஆஃபரோ இல்லை பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸோ, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாம்சங் ஃபோனை கொடுத்துட்டு வாங்கினீங்கன்னா அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நான்லாம் S22 Ultra ஆல்மோஸ்ட் புது ஃபோனே 74,000 75,000 வாங்கின நல்லா இருக்குது. ஈவன் வாட்சு, பட்ஸு, சார்ஜரு, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இது எல்லாத்தையும் கொடுத்தேன் சாம்சங். இன்றைக்கி எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது இது எங்கே தான் எங்களை போதுன்னு தெரில. பேட்டரிலாம் அதே லைஃப் தாங்க. உங்களுக்கு சேம் 1 டே வந்துடும். காலைல சார்ஜ் போட்டிங்கன்னா நைட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். மறுநாள் திரும்ப சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீன் ஆன் டைம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நான் லைட்டாக யூஸ் பண்ணுறதுனால 7 ஹவர்ஸ் வரைக்கும் சொல்கிறேன். ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஹவர்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் நான் சொல்கிறேன். பசங்களுக்கும் 5 ஹவர்ஸ் தான் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜாக மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இந்த இடத்துல. ஸோ ஃபைனலாக சாம்சங் ஏன் இந்த ஃபோனை லான்ச் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ரேம் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்காக ஃபோன் லான்ச் பண்ணாமல் இருக்க முடியாது. 2வது எதுவுமே பண்ணாமல் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணணும். ஆனால் அந்த ஃபோனை மக்கள் நம்பி வாங்கணும். அதுக்கு ஒரு விஷயத்த புதுசாக பண்ணணும். ஆனால் நான் டெய்லி நியூஸில் இருக்கணும்னு நினச்சி தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ண மாதிரி தெரியுதுங்க ஆக்சுவலாக. 3வதாக எந்த அப்கிரேடும் இல்லை. இது நமக்கு நல்ல விஷயமா யோசிக்கும்போது S23 Ultra வச்சுருக்க நீங்கள் S26 Ultraக்கு மூவ் ஆன் ஆகலாமான்னு கேட்டிங்கனாலே நான் வேணான்னு தான் சொல்லுவேன். S22 Ultra வச்சுருக்க நீங்கள் மாறிக்கலாம். ஏன்னா S22 Ultra வச்சுருக்க நீங்கள் நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கோடு வந்திருக்கும், நேற்றுக்கு அப்டேட்டில் சொல்லி முடிச்சுட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது நீங்கள் மூவ் ஆன் ஆகலாமே தவிர S23 Ultra, 24 Ultra, 25 Ultraலாம் வானான்னு தான் சொல்லுவேன். ரெண்டும் ஒரே ஃபோன் தான். என்ன கேட்டிங்கன்னா 10% கூட இல்லை மாற்றம் இல்லைங்க நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஃபோனை அப்கிரேட் பண்ணணுன்னு தோணவே தோணாது. இந்த ஃபோனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சும்மா இருந்தீங்க, அந்த ஃபோனை வாங்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா பக்கத்தில் பூர்விகாவோ இல்லை ரிலையன்ஸோ இல்லை குரோமோவோ எங்கன்னா ஒருத்தர் போனீங்கன்னா டெமோ ஐட்டம் வச்சுருப்பான். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் கையில் S24 Ultra வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை விட நீங்கள் வச்சுருக்க ஃபோன் தாங்க ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி வித் இந்த இடத்துல சாம்சங் பண்ணது. புதுசாக ஃபோன் லான்ச் பண்ணால் ஆனால் யாரும் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னோடய S26 Ultraவோட ரிவ்யூ. ஸோ இது ஜென்ரலாக எல்லோரும் பார்க்குற மாதிரி பீரோல்லையோ இல்லைனா பார்த்திங்கன்னா டிவைஸை காமிச்சு பண்ணுறதுலையோ எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லோரும் அதை பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேட்டாஸ் கொடுப்பேன். என்னோடய யூசர் டேட்டா மட்டும்தாங்க இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணது, என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணது, இல்லை நான் என் டீமில் யாருனா யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டாவை தான் உங்களுக்கு நான் தரேனே. ஸோ நீங்கள் இந்த ஃபோனில் வேறு எதனா பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிங்களா அப்படின்னு உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ப்ரீவியஸ் மாதிரி பெருசாக வியூஸ் போகிறதில்ல. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.